ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ஈஸியான ஐஷேடோ லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வெறும் 4 ஐஷேடோ தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒரு டெரக்கோட்டா ஷேட் எடுத்து இப்படி ஒரு ஃப்ளஃபியான பிளெண்டிங் ப்ரஷில் நல்லா அவுட்டர் க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடோ எடுத்து நம்ம அவுட்டர் கார்னர்ஸ்லேயும் க்ரீஸையும் டீப்பன் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறதுனால டெப்த் கிடைக்கும், நம்மளோட ஐஸ் நல்லா டிஃபைன்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த 2 ஷேடும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ரெண்டும் ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு எம்டி ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் தனித்தனியாக தெரியாமல் அழகாக தெரியும். இப்போது அவுட்டர் கார்னர்ஸ்லேயுமே அந்த ப்ரௌன் ஷேடோவை வச்சு நல்லா டீப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம ஐக்கு இது ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் ப்ரான்சி கோல்டன் ஷேட் எடுத்து நல்லா சென்டர் ஆஃப் தி ஐஸ்லேயும் உள்ளேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பிளாக் ஐஷேடோவை ஒரு டைனி ப்ரஷ் எடுத்து நம்ம லேஷ் லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் ஐலைனரும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே இதை லோவர் லேஷ் லைன்லையுமே நான் கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம க்ரீஸில் ஃபஸ்ட்டு ஒரு டெரக்கோட்டா ஷேட் அப்ளை பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம ஐஷேடோ இந்த பிளாக் ஐஷேடோவோட பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐஷேடோ லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வேணும்னா உள்ளே ஹைலைட் பண்ணிக்கலாம் இன்னும் கார்னர்ஸில். இதோட விடாமல் நான் வந்து ஒரு நியூட் ஐ பென்சில் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா பிளாக் காஜல் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஃபால்ஸ் ஐலாஷஸ் வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு பிடிக்காதுன்றதுனால நான் வெறும் மஸ்கராவோட விடுறேன். ஃபால்ஸ் லேஷஸ் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் உங்கள் ஐப்ரோஸையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த லுக் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.